முதலாவது மகாநாடு என்பது இவர் மீதான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் என்பன இந்த மகாநாடு கூட பெரும் பான்மையான மக்களுடன் அவர்கள் வந்த ஆதரவு குவிக்கப்பட்டதா அல்லது அவர்களாக குவிந்தார்களா என்பது அறியப்படாத நிலையிலும் பெரும் தொகையான மக்களுடன் இந்த மகாநாட்டை நடத்தி முடித்திருப்பது என்பது தமிழக அரசியலில் ஒரு நிச்சயமாக பார்வை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அவர் ஆரம்பத்தில் இந்த அரசியலில் நுழைந்த பொழுதே அவருடன் இணைவதற்கான முஸ்லிம்களை சிறு சிறு கட்சிகள் போன்றன எடுத்திருந்தது. தொகுதிகளில் நிற்கின்ற வேட்பாளர்கள் தானாகவே நினைத்து அவர்களுக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். அத்தோடு திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் தங்களது பிரதான எதிரிகளாக பகிரங்கமாக அடையாளப்படுத்தியிருந்தார். ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தொடர்பான அவரது நோக்கம் என்பது தெளிவாக பல இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது குறித்த ஒரு கொள்கை பிரகடனத்தை தேர்தலின் பொழுது வெளியிடும் பொழுதுதான் நாங்கள் அதனை பார்க்க முடியும். எவ்வாறான ஒரு தேர்தல் பிரச்சாரம் இடையே கொண்டு வருகின்றார் என்று. ஏனென்றால் தற்பொழுது 5% அல்லது 6% வாக்குகளை கலந்து வைத்திருக்கின்ற சீமான் போன்றவர்களுடன் இவர் பொருதுகின்ற ஒரு தரப்பாக அல்ல அவர்களுக்கு மேலான ஒரு தரப்பாக மாறுகின்ற இடத்து எவ்வாறான மைய பொருளை கொண்டு அந்த கவர்ச்சியை ஏற்படுத்துவார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ் உணர்வாளர்கள் மத்தியிலே மக்களை அந்த தனது மீதான நம்பிக்கையின்பால் கொண்டு வருவதற்கான சில சிறு கதைகளை கூட கூறி அந்த தன்பால் ஈர்ப்பதற்கான அல்லது இந்த மகாநாடு 10ஓடு ஒன்றாக கடந்து செல்வதற்கான ஒரு மகாநாடு போன்றதல்ல என்பதை காட்டுவதாக இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி எவ்வாறு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி பாலடைந்து போயிருக்கின்றது போன்ற கருத்தியல்களையும் கூறியிருக்கின்றார். எனினும் ஒரு கூட்டுக்கள் வைக்காமல் இவரால் ஆட்சிக்கு வருவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம். இலங்கை அரசு என்பது எந்த காலத்திலும் கச்சதீவு என்பதை விட்டுக் கொடுப்பதற்கான முஸ்லிப்புகளை மேற்கொள்ளாது, அதனை அது ஒரு பொருட்டில் கூட எடுத்துக்கொள்ளாது என்பது இந்திய அரசிற்கும் தெரிந்த விடயம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய 2வது மாநாடை மதுரையில் நடத்தி இருக்கின்றார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. தவாக தலைவர் விஜய் தன்னுடைய 2வது மாநாட்டை நடத்தி இருக்கின்றார். 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே பங்கு பற்றி இருக்கின்றார்கள். பல தடைகள் ஏற்பட்டிருந்து அங்கே 2 லட்சம் பேர் பங்கு பற்றி இருக்கின்றார்கள். இந்த மாநாடு பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? என்னவெல்லாம் பேசி இருக்கின்றார் அப்படி சொல்லி? ஆமாம், நிச்சயமாக இந்த மகாநாடு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போன்று தடைகளை கொண்டதாகவும் இருந்திருந்தது. அதற்கான காரணம் இந்த போக்குவரத்து போன்றவற்றில் ஈடுபடுகின்ற அந்த போக்குவரத்து நிறுவனங்களுக்கு அந்த மக்களை ஏற்றி வருவதற்கான தடைகளை அழுத்தங்களாக பிரயோகித்ததாக ஆளும் கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் பல அதாவது தடைகளையும் அந்த இவர் மீதான எதிர்பார்ப்பு முதலாவது மகாநாடு என்பது இவர் மீதான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் என்பன இந்த மகாநாடு கூட பெரும் பான்மையான மக்களுடன் அவர்கள் வந்த ஆதரவு குவிக்கப்பட்டதா அல்லது அவர்களாக குவிந்தார்களா என்பது அறியப்படாத நிலையிலும் பெரும் தொகையான மக்களுடன் இந்த மகாநாட்டை நடத்தி முடித்திருப்பது என்பது தமிழக அரசியலில் ஒரு நிச்சயமாக பார்வை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அவர் ஆரம்பத்தில் இந்த அரசியலில் நுழைந்த பொழுதே அவருடன் இணைவதற்கான முஸ்லிம்களை சிறு சிறு கட்சிகள் போன்றன எடுத்திருந்தன. இந்த நிலையில் இப்பொழுது இடம்பெற போகின்ற விடயம் என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இவரது அந்த பிரதிபார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முறை
இவரது தாய் தந்தையர் மேடையில் இருத்தி அவர்களுடன் அளவளாவிய சந்தர்ப்பம் போன்றவை எல்லாம் அவரை ஒரு புதுமுகத்தை காட்டியிருந்தது. அதே நேரம் ஒரு பேச்சை எழுதி வாசிக்காமல் அல்லது டெலிப்ராம்பர் என்கின்ற ஒரு இந்த காட்டியின் மூலம் அதனை பார்த்து வாசிக்காமல் நேரடியாக தானே வாசித்து தானாகவே அதனை அந்த சொன்ன விதங்கள் மற்றது அந்த பேச்சுக்களின் பொழுது அவருடைய குரல் உயர்வு தாழ்வு போன்றன ஒரு அரசியலுக்கு புகுவதற்கான முகமாக அவரை காட்டியிருந்தாலும் இதே நிலைமையில் இது இவ்வாறு தொடர்ந்து செல்லுமா, மக்கள் மத்தியில் இவர் செல்லாமல் இவ்வாறு வாக்கு வேட்டைகளை எல்லாம் கைப்பற்ற முடியுமா என்பதற்கான கேள்வியை பெரிய கேள்வியையும் எழுப்பியதாகத்தான் இருக்கின்றது. என்றால் தொகுதிகளில் நிற்கின்ற வேட்பாளர்கள் என்ன தானாகவே நினைத்து அவர்களுக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். அத்தோடு திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் தங்களது பிரதான எதிரிகளாக பகிரங்கமாக அடையாளப்படுத்தி இருந்தார். கொள்கை ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவர்கள் இரண்டு பேரும் அதாவது தங்களுக்கான ஒரு எதிரி என்பதையும் அடையாளப்படுத்தி மக்களை தனது மீதான நம்பிக்கையின்பால் கொண்டு வருவதற்கான சில சிறு கதைகளை கூறி அந்த தன்பால் ஈர்ப்பதற்கான அல்லது இந்த மகாநாடு 10ஓடு 1ஆக கடந்து செல்வதற்கான ஒரு மகாநாடு போன்றதல்ல என்பதை காட்டுவதாக இருந்தது. 2026 நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்களோடு போய் கதைக்காமல் அப்படி சொல்லி இனிவரும் காலங்களில் அவர் அதை நடத்தப் போவதாக சொல்லியிருந்தாலும் கூட 2026 அவர் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா அப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக உடனடியாக அவ்வாறான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் அதற்குரிய தள வேலைகள் கள வேலைகள் ஆகியவற்றை அவர் மக்களுடன் இணைந்து செய்தால் கூட உடனடியாக வெல்ல முடியாது. இணைவுகள் மூலம்தான் ஏற்படுத்த முடியும். இருந்த பொழுதிலும் அவர் திமுகவை எதிராக குறிப்பிட்டிருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை எதிராக குறிப்பிட்டிருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை எவ்வாறு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி பாலடைந்து போயிருக்கின்றது போன்ற கருத்தியல்களையும் கூறியிருக்கின்றார். எனினும் ஒரு கூட்டுக்கள் வைக்காமல் இவரால் ஆட்சிக்கு வருவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம். அத்தோடு மக்கள் மத்தியில் சென்று உரையாடுவது அல்லது இப்பொழுது அதாவது மாறி வருகின்ற உலகத்தில் இவ்வாறான சமூக வலைத்தளங்களில் அல்லது நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு வாக்களிப்பவர்களாக மக்கள் மாறுவார்களா போன்ற கேள்விகள் எல்லாம் பலத்த கேள்விகளாக இருக்கும். என்றால் தேர்தல் என்று வரும் பொழுது அந்த பிரதேசத்தில் பிரபல்யப்படுத்தப்பட்ட அல்லது பிரபல்யமான ஒருவர் வாக்கு சேகரிப்பதற்கும் இவ்வாறான அவர்களை மக்களை களத்தில் சந்திக்காமல் இருப்பதற்குமான அதாவது வேறுபாடு என்பது மிகவும் பெரியது. எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுதர்சினி, அவர் இன்னும் ஒன்று குறிப்பிட்டிருந்தார், பிரதமர் மோடியிடம் இலங்கையிலிருந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த கச்சத்தீவை இந்தியர்கள் இலங்கையிலிருந்து மீட்டு தரும்படி கோரிக்கை விடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இவருடைய வெற்றி ஒருவேளை இவர் 2026 வெற்றி பெறுகின்றார் அப்படி சொல்லி வரும்பொழுது ஈழத்தமிழர்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள். எப்படி பார்க்கின்றீர்கள் அந்த பிரச்சனையை? இல்லை, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தொடர்பான அவரது நோக்கம் என்பது தெளிவாக பல இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது குறித்த ஒரு கொள்கை பிரகடனத்தை தேர்தலின் பொழுது வெளியிடும் பொழுதுதான் நாங்கள் அதனை பார்க்க முடியும். எவ்வாறான ஒரு தேர்தல் பிரச்சாரம் இடையே கொண்டு வருகின்றார் என்று. ஏனென்றால் தற்பொழுது 5% 6% வாக்குகளை கலந்து வைத்திருக்கின்ற சீமான் போன்றவர்களுடன் இவர் பொருதுகின்ற ஒரு தரப்பாக அல்ல அவர்களுக்கு மேலான ஒரு தரப்பாக மாறுகின்ற இடத்து எவ்வாறான மைய பொருளை கொண்டு அந்த கவர்ச்சியை ஏற்படுத்துவார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ் உணர்வாளர்கள் மத்தியிலே மாறாக ஆமாம் இந்த கீழடி போன்ற விடயங்கள், தமிழர்களை ஏமாற்ற முடியாது போன்ற விடயங்கள் போன்ற பல விடயங்களையும் தொட்டு இந்த தமிழ் உணர்வுள்ளவராக அல்லது தமிழ் ஒரு மகனாக தன்னை காட்டுவதற்கு முயன்றிருந்தார். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த கச்சதீவை மீட்பது என்பது அது இனி கனவிலும் நடக்கப் போகின்ற ஒன்றல்ல, சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பது அவருக்கும் தெரிந்திருக்கும். இருந்த பொழுதிலும் அதனை ஒரு கோரிக்கையாக விடுத்திருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனால் இலங்கை அரசு என்பது எந்த காலத்திலும் கச்சதீவு என்பதை விட்டுக் கொடுப்பதற்கான முஸ்லிப்புகளை மேற்கொள்ளாது, அதனை அது ஒரு பொருட்டில் கூட எடுத்துக்கொள்ளாது என்பது இந்திய அரசிற்கும் தெரிந்த விடயம். இந்திய அரசு கச்சதீவை கொடுக்கின்ற பொழுது
திமுக அரசிடம் அது கேட்டுக்கொண்டது விடயம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இந்த உங்களுடைய மாநிலத்தில் ஏதாவது போராட்டங்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கான அனுகூலமாக திமுக இருந்தது என்பதை கடந்த தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பகிரங்கமாக வெளிக்கொண்டிருந்தது. இருந்த பொழுதிலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை வாக்கு வங்கியில், என்றால் திமுக அதன் பிரகாரம் வென்றிருந்தது. எனவே கச்சதீவு என்கின்ற மைய பொருளை வைத்து அதனை மீண்டும் கையகப்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமான விடயமா என்றால் தற்போதைய நிலைமையில் இல்லை. ஏனென்றால் இந்தியா கூட ஒரு பொருது நிலைக்கு இலங்கையுடன் செல்வதை விரும்பாது. அதற்கான காரணம் இந்தியாவினுடைய தற்போதைய நிலையில் அதற்கு அன்றைய நாடுகளின் உதவி மற்றும் அவர்களுடைய ஆதரவு என்பது தேவை. அது இப்பொழுது ஒரு பெரிய அமெரிக்கா என்கின்ற வல்லாதிக்க சக்தியுடன் பொருதுவதான ஒரு நாடாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது, அல்லது அவர்களால் குறிவைக்கப்பட்ட நாடாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நிலைமைகளுக்கு சாத்தியம் இல்லை என்ற பொழுதிலும் அதனை ஒரு கவர்ச்சிகரமான வேண்டுகோளாக அவர் விடுத்திருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.